ஸ்ரீகுமரன் சீட்டு முடிஞ்சு என்ன மாதிரி நகை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு என்னோடய போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எந்த மாதிரிலாம் நமக்கு வாங்கினா நமக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது சப்போஸ் நான் சீட்டு போட்ட கடையில் நான் அந்த 7 கிராமுக்கு காயினாக வாங்குகிறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் கிடையாது தான். ஆனால் 2 விஷயத்த கவனிக்கணும். இப்போ 18% எனக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. நான் காயினாக வாங்குகிறேன்னா 2% சரி மினிமம் ஒரு 5 வருதுன்னே அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து எனக்கு முடிஞ்சிடும். அதுவுமே காயின் வாங்கினாலுமே எனக்கு வேஸ்டேஜ் இல்லை, ஃப்ரீ தான். ஆனால் இதுவே நகைன்னா 18% வரைக்கும் பெனிஃபிட் இருக்கும் போது, ஸோ நான் நகையாக வாங்கினா தான் கண்டிப்பாக எனக்கு லாபமாக இருக்கும். காயின் வாங்கினா எனக்கு தான் அந்த நஷ்டம். என்ன தான் நான் காயினாக வாங்கினா கூட அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டின்றது நான் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அதை வாங்கிட்டு ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் நான் அதை மாற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஸோ கோல்டு ரேட் ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை ஆன் த ஸ்பாட் உடனே ஒரு 1 மந்த் 2 மந்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உடனே நான் வேறு ஒரு கம்மி வேஸ்டேஜ் இருக்கிற கடையில் நான் மாற்றுறேன் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி காசு எனக்கு நஷ்டம்தான். இன்னும் கொஞ்சம் நான் வாங்குகிற இடத்துல அந்த ஜிஎஸ்டிக்காக நான் செலவு பண்ண அமௌண்ட்டையும் சேர்த்து பார்க்கும் போது எனக்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். நான் அதிகமாக கொடுத்து வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கும் போதே சேவ் பண்ணனால 55,000க்கே 7 கிராம் சேவ் பண்ணிட்டனால நான் சேவ் பண்ண அதே கடையில் வந்து மீதி இருக்கிற காயின்ஸையும் போட்டு நான் ஒரு பொருள் வாங்குறது தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்ததில்ல. அதை தவிர்த்து இப்போ சீட்டு போடாமல் இருந்திருந்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம எங்கே லோவஸ்ட் வேஸ்டேஜோ அந்த கடையை பார்த்து போயிட்டு வாங்குறது வந்து நம்ம காசை எடுத்துகிட்டு போய் வாங்கினாலும் சரி, இல்லை கையில் இருக்கிற காயினை போட்டுட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னாலும் சரி, எங்கே வேஸ்டேஜ் கம்மி அப்படின்றத நம்ம பார்த்து போய் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போது வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் செயின் வாங்குறதுலையே வந்து ஆர்வமாக இருக்கீங்க, அதாவது சேவ் பண்ணி வாங்குறீங்க, ஆனால் ஏன் செயின் மட்டுமே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் கலந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க சொல்கிறது வந்து சரிதான். நானுமே யோசிச்சிருக்கேன். நானுமே என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் என்ன மாதிரியான நகையெல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஆரம், நெக்லஸ்ஸு, பேங்கிள், மாடல், ப்ரேஸ்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் அதில் எழுதியிருப்பேன். எனக்குமே அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா என் சுச்சுவேஷன் படி என் சூழ்நிலைக்கு வந்து எனக்கு இன்னொரு செயின் தான் தேவைப்படுது. அது வந்து நான் செயினாக போட்டுக்க கூட நான் வாங்கணும்னு நினைக்கல. ஸோ கண்டிப்பாக அதுவுமே வந்து தாலி செயினாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ போட்டுட்ருக்க செயின் வந்து 5 பவுனு. ஸோ இது வந்து எந்த சூழ்நிலையில் வேணாலும் கண்டிப்பாக அடகுக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போது வந்து எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை இது நான் அடகு போயிடுச்சு அப்படின்னா நான் திரும்பவும் கயிறு தான் போடணும். ஸோ கயிறு போடுறதுனால எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இப்போ இது வந்து அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு திரும்பவும் மாற்றி போட்டுக்கிறதுக்கு ஒரு நார்மலான ஒரு செயின் கூட பார்த்திங்கன்னா கிடையாது. அதனால தான் திரும்பவும் நான் ஒரு 3 பவுன் வாங்க முடியல அப்படின்னாலும் ஒரு 2 பவுன்லையாவது வந்து ஒரு தாலி செயின் வாங்கணும், நம்ம செப்ரேட்டாக கூட வந்து வச்சுக்கணும். ஸோ இது அடகுக்கு போனதுக்கப்புறம் அதை மாற்றி போட்டுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் திரும்பவும் 2 பவுனில் தாலி செயின் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ இப்போவுமே வந்து குழப்பமாக தான் இருக்குது. சீட்டு முடிய இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. கையில் 9 கிராம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நம்ம சேவ் பண்ண அந்த 7 கிராமுக்கு மட்டும் நம்ம மாடல் வாங்கிக்கலாம். அப்படி மாடல் செட் ஆகலைன்னா ப்ரேஸ்லெட்டு, இல்லை அப்படின்னா ஒரு டெய்லி யூஸ் செயினாவது வாங்கிக்கலாம். மேற்கொண்டு ஒரு 1 கிராமோ 2 கிராமோ போட்டு முழுசாக ஒரு பவுனில் வந்து டெய்லி யூஸ் செயின் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசனை போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா
மேற்கொண்டு 9 கிராமு கூட போட்டு வேஸ்டேஜ் அதிகமாக வருது. ஸோ கையில் ஒரு 15,000 கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு முடியுமா இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மாட்டில் வாங்கினாலும் சரி, ப்ரேஸ்லெட் வாங்கினாலும் சரி, எதுவுமே வந்து தினமும் டெய்லி யூஸாக போட்டுக்க முடியுமா கேட்டால் முடியாது. கண்டிப்பாக மாட்டில்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டைமில் தான் போடுவோம். ப்ரேஸ்லெட் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கினாலுமே டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா நான் வந்து வீட்டில் இருக்கேன். ஸோ வீட்டில் தினமும் வேலை செஞ்சிட்ருப்பேன், பசங்க இருக்காங்க. அதனால் டெய்லி யூஸ் பண்ணால் அதெல்லாம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் ப்ரேஸ்லெட் வாங்கினாலுமே எங்கன்னா வெளியில் போனால் ரேராக போட்டு கலட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு எது நமக்கு இப்போதைக்கு தேவையாக இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான நகைகளை வாங்கிக்கிறது வந்து நமக்கு சரியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நம்ம தேவைக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா இப்போது நான் போட்டுருக்கிறது ஒரு வேளை அடகு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மாற்றி போட்டுக்கிறதுக்கு செயின் இல்லையே, மறுபடியும் நான் கயிறில் தானே எல்லாத்தையும் கோர்த்து போடணும். அந்த மாதிரி போட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் யோசிக்கிறேன். அதனால தான் திரும்ப நான் வந்து செயினே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஒரு வாட்டி வந்து நான் திரும்பவும் ஒரு தாலி செயின் வாங்கிட்டேன்னா அதோடு வந்து நான் மற்ற நகைகள் வாங்கிறதுக்கு தான் வந்து கண்டிப்பாக விருப்பம் காட்டுவேன். நான் ஏற்கனவே வாங்கின தாலி செயினே வந்து நான் 5 பவுனாக வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. 2 செயினாக வாங்கணும், 3 பவுனில் வாங்கணும், 2 பவுனில் வாங்கணும் தான் நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை நீ மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி 5 பவுனாக வாங்க வச்சுட்டாங்க. பட் இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், நம்ம ஏன் ரெண்டு பொருளாக வாங்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மொத்தமாக போடுறத விட சிம்பிளாக நீட்டாக போடுறது தான் வந்து பிடிக்கும். ஸோ சின்னதாக இருந்தாலும் பார்க்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு நீட்டாக இருக்கணும், சிம்பிள் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுல தான் வந்து எனக்கு விருப்பம் அதிகம். ஸோ எனக்கு வந்து தடியாக போடுறதுல அந்தளவுக்கு ஆர்வம் கிடையாது. சரி ஓகே, நடந்து முடிஞ்சது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு 2 பவுன்லையாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. சீட்டுமே இன்னும் ஒரு 3 மாதம் சீட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் நான் கட்டிட்டேன். 9,070 இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கட்டிட்டேன். ஸோ நம்ம பார்க்கலாம், இது சம்மந்தமான அப்டேட்லாம் என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.